ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க? குட் ஈவினிங். 2 ஹெட்ஏக்ஸ் கூட வந்து ஒரு மீட்டிங் வச்சிருந்தேன். என்னோட ஜாஸ்தி நியாசம் பேசினாரு. ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க? குட் ஈவினிங். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோஸ் எல்லாம் போட்டு. இன்னைக்கு ரெண்டு ஹெட்ஏக்ஸ் கூட வந்து ஒரு மீட்டிங் வச்சிருந்தேன். அந்த ஹெட்ஏக்ஸ் வந்து எனக்கு இன்னைக்கு பபிள் டீ வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த 2 ஹெட்ஏக்ஸ் எதுனா, ஏய் திரும்படா. இட்ஸ் ஓகே ஃபைன். ஸோ இன்னைக்கு வந்து பிஆர் மாலில் வந்து நம்ம 3 பேரும் மீட் பண்ணியிருக்கோம். இப்போ அப்படியே குட்டி வாக் போயிட்டு ஏதாவது சாப்பிட்றதா வாங்குறதா பார்க்கணும். கிளம்பலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? அல்ல பண்ணலாமா வேணாமா? அது என்ன ஆக்ஷன்? இப்படின்னு என்ன ஆக்ஷன்? அவனுக்கு ஷாக் அடிச்சிருச்சு ஆல்ரெடி. இவருக்கு இன்னும் அடிக்கல, கடிச்சிருக்கு. ஓகே மக்கள் என்ன வந்து இல்ல என்ன மூஞ்சி காட்டலாம்னு சொன்னாங்க. பாருங்க மக்களே, பாத்தீங்களா மூஞ்சி? ஓகே, இந்த ஃபிகர் பாத்துக்கோங்க. பியூட்டிஃபுல் ஃபிகர். ராஸ்கல் நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். அப்பா என்ன திட்டுறது. அவர் எப்பவுமே என்ன வந்து ஒரு பாசத்துல ஏன் பொண்ணே அப்படின்னு திட்டுவாரு. இப்படி பண்ணக்கூடாதுமா அப்படின்னு திட்டுவாரு. டாடி நீங்க என்ன திட்டுவீங்க டாடி? என்ன எப்பவுமே ராஸ்கல் எப்பவுமே அப்படிதான். இட்ஸ் ஓகே. சாரி, நான் யாருக்கும் இதெல்லாம் பயப்படுத்த மாட்டேன். நீ பயந்துட்டியாடா? இல்லல்ல, நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன்ல. நான் ரொம்ப நல்ல பொண்ணு, யாரையும் பயப்படுத்த மாட்டேன். அடிக்கிறதுக்கு முன்னாடி ப்ராமிஸ் பண்ணிட்டு அடிச்சுட்டு ப்ராமிஸ். இட்ஸ் ஓகே ஃபைன். தி vlog continues. ரெண்டு பேரும் இந்த மென் மேக்ஸ்குள்ள வந்திருக்காங்க. அங்கிருந்து அவ்வளவு தூரத்துல இருந்து நியாஸ் மட்டும் தெரிஞ்சா மாஸ்க் போட்டு நின்றுட்டு இருக்கா ஹைட்டா. இவங்க 2 பேரும் நான் மினிசோக்குள்ள போயிட்டு வரேன்னு சொன்னா, இங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னா என்ன விட்டுட்டு போறாங்க இவங்க 2 பேரும். நம்ம டியர் தேன் அவர் வந்து எனக்காக தீபாவளி கிஃப்ட் வாங்கி கொடுக்கறதுக்கு வந்திருக்காங்க. சொல்றாங்க, சுவாதி நீ எவ்வளோ காசோடது என்ன வேணாலும் எடுத்துக்கோ, நான் பே பண்றேன் அப்படின்னு. இன்னைக்கு நான் எடுத்துக்க போறேன். சொல்லுங்க, என்ன சிரிக்கிறீங்க? ஆமா, என் டேடியால வர முடியல. அவருக்கு வந்து ஏதோ ஒரு நாய் கடிச்சு காலில் ஃப்ராக்சர் ஆயிருக்கு. அதனால அவரால் சீக்கிரமா வர முடியல. ஆனா இந்த நியாஸ் வந்து ஓடிட்டே இருக்கான். பாக்கியெல்லாம் பொறுமைன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா டேடி? ஸோ 4வது வாட்டியும் சொல்லி இப்போதான் ரெக்கார்ட் ஆகுது. ஐயோ ஐயோ, என்ன விட ஜாஸ்தி நியாஸ் பேசினாரு. நீங்க வேணும்னு பேசிக்கிட்டு கோவம் வந்து சும்மா போகவா, சும்மா 4வது வீடியோ இது நம்ம எடுக்கிறது. இதை கூட ஃபைனலா நம்ம செக் பண்ணாதான் இருக்கு இல்லைங்கிறது தெரியும்னு நினைக்கிறேன். அல்டிமேட் vlogger ஆஃப் தி இயர். ரைமிங்கோட நல்ல டைமிங்கோட நான் ஒரு தடவை சொல்றேன் கேளுங்க. vlogger ஆஃப் தி இயர் ஸ்வாதி கொண்டே. ஆக்சுவலா ஒரு 2 வீடியோ எடுத்திருக்கணும். அந்த ஐயோ எப்படிடா 2-3 வாட்டி வீடியோ பண்ணிருக்கு, எதுவுமே ரெக்கார்ட் ஆகல. ரொம்ப புழக்காத வாய மூடு. போட்டோ கூட ரெக்கார்ட் பண்றதெல்லாம் டெக்னிக்கல் எவ்வளவு பெருசாயிருக்கு. இதுவரையும் கேள்விப்படாத ஒரு விஷயம். இல்ல நாங்க தைரியமா பேசலாம். பிகாஸ் ரெக்கார்டிங் ஆகாது இந்த போன்ல. இது சாதிதா சூப்பரான vlogger. பிகாஸ் 2.5 நிமிஷம் 2 வாட்டி நாங்க ரெக்கார்ட் பண்ணாம வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. வெரி டேலண்டட் ஃபெலோ. நான் உன் தலைக்கு வெளியே தான் அடிபட்டுக்கு நினைச்சிட்டு இருந்தேன். தலைக்குள்ள அடிபட்டுக்கு நினைக்கலப்பா நான். என்னப்பா சொல்றீங்க? ஏதாச்சும் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்றதுல இருந்து எல்லாம் பேசி போட்டோஸ்ல பேசிட்டு ரெக்கார்டிங்ல பேசுறேன். இல்ல இனிமே ஏதாச்சும் இது என்ன வரைக்கும் ஸ்டில்ல பேசினாங்க, இப்ப ரெக்கார்டிங்ல பேசுறேன். நான் எப்பவுமே கொஞ்சம் வித்தியாசமா தான் திங்க் பண்ணுவேன்.